டிவியை உங்கள் ஷோரூம்லேருந்து வெளில எடுத்துன்னு போயிட்டீங்கன்னா அதோட வேல்யூ 50% இறங்கிடும். அந்த டிவியை யாரும் விற்க முடியாது திரும்பி. அது மாதிரி ஒரு வேல்யூ இல்லாத ப்ராடக்ட்டை நீங்கள் இஎம்ஐயில் வாங்குறீங்கன்னா டெஃபினட்டாக ஷாப்கீப்பர் ஃபைனான்ஷியல் 24% வட்டி இல்லாமல் கொடுக்க மாட்டாங்க. கன்சியூமர் குட் வேறு சேல்ஸ் வேல்யூ ரொம்ப கம்மியாக இருக்கும். ஃபோனு 18லேருந்து 24% ரிட்டர்ன் இல்லாமல் எந்த ஃபைனான்ஷியரும் ஃபைனான்ஸ் பண்ண மாட்டோம். 100 ரூபாய்க்கு வாங்குறத 8 ரூபா 80 ரூபாய்க்கு உங்களால் வாங்க முடியும். இதை ஆங்கிலத்தில் டிலேட் கிராட்டிஃபிகேஷன் சொல்லுவாங்க. டிலேட் கிராட்டிஃபிகேஷன்னா நம்மளுக்கு பொருள் எப்போ யார் இஎம்ஐயில் வாங்குவான், இன்னைக்கு டிவி வேணும் இன்னைக்கே போய் சடால்னு டிவி வாங்குறவன் தான் இமீடியட் கிராட்டிஃபிகேஷன். எனக்கு இன்னைக்கு டிவி வேணும் ஆனால் என்கிட்ட காசு இல்லை, நான் மாதம் அதை சேர்த்து ஒரு 7-8 மாதம் வாங்கி அதுக்கப்புறம் வாங்குறவன் தான் புத்திசாலி. அவனுக்கு ஒரு 20% கம்மியாக கிடைக்கும். அந்த 8 மாதங்கிறது 7 மாதமும் ஆகும். ஏன்னா அட்லீஸ்ட் ஒரு 15 days வட்டியாவது உங்களுக்கு அந்த 8-9 மாதத்தில் கரெக்டாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கிடைக்கும். அது மாதிரி அதனால நம்ம பொறுத்து நிதானமாக சேர்த்து வச்சு ஒரு பொருளை வாங்கினோம். அது நம்ம வேல்யூவும் கரெக்டாக பண்ணுவோம். வாங்கணுமான்னு நம்ம யோசிப்போம், கரெக்டாக வாங்குவோம். ஆனால் இமீடியட் கிராட்டிஃபிகேஷனாக பார்த்தோன்னே வாங்கணும்னு சொல்லி போய் வாங்கிடுவோம். அதுக்கப்புறம் வாங்கின அப்புறம் தான் போஸ்ட் பர்ச்சேஸ் என்சைட்டி வரும். வேணுமா வேணாமான்னு தெரியாமல் வாங்கிட்டோம்னா அதுக்கப்புறம் வாங்கிட்டு 1 வருஷமோ 2 வருஷமோ இஎம்ஐ கட்டுவோம். வேண்டாத பொருளை உங்கள் தலையில் கட்டுறதுக்கு ஒரு வேல்யூ. உங்கள் கையில் காசாக கொடுத்து நீங்கள் டிவி 50,000 ரூபா கொடுத்து டிவி வாங்கணும்னா வாங்க மாட்டீங்க. 50,000 ரூபா கொடுத்து ஃபோன் வாங்கணும்னா நீங்கள் 15,000 ரூபா ஃபோனை வாங்கிட்டு 35,000 ரூபா மிச்சம் பண்ணுவீங்க. மாதம் 3,000 கொடுக்குறேன் 2,000 கொடுக்குறேங்கிறதுனால தான் உங்கள்கிட்ட 50,000 ரூபா ஃபோனை 75,000 ரூபாய்க்கு விற்கிறான். நீங்கள் கணக்கு இல்லாமல் பார்த்து வாங்கிடுவீங்க. ஆல்சோ ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் 1960 ஒரு ஸ்டடி பண்ணாங்க. அதாவது என்ன பண்ணாங்க, ஒரு குழந்தைக்கு முன்னாடி ஒரு லட்டு மாதிரி ஒன்று ஸ்வீட் வைப்பாங்க, மார்ஷ்மெல்லோன்னு அவங்க ஊரில் வச்சாங்க. அந்த மார்ஷ்மெல்லோட்ட என்ன சொல்கிறாங்கன்னா 5 நிமிஷம் அந்த மார்ஷ்மெல்லோ நீங்கள் திங்காமல் இருந்தீங்கன்னா உனக்கு 2 மார்ஷ்மெல்லோவாக தரேம்பாங்க. ஸோ சில குழந்தைங்க அதை எடுத்து உடனே தின்னுடும், சில குழந்தைங்க 5 நிமிஷம் வெயிட் பண்ணி 2 மார்ஷ்மெல்லோ வாங்கி திங்கும். இது மாதிரி குழந்தைங்கள ஒரு 25 வருஷம் அவங்க ஃபாலோ பண்ணாங்க. லைஃப்பில் யார் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்கன்னு அப்படி பார்த்தாங்கன்னா என்ன டெமான்ஸ்ட்ரேட் பண்ணாங்க, யாருன்னா எந்த குழந்தைங்கள்லாம் ஒரு மார்ஷ்மெல்லோவை உடனே வாயில் போட்டு திங்காமல் வெயிட் பண்ணி 2 மார்ஷ்மெல்லோ வச்சுட்டுதோ அந்த குழந்தைங்க லைஃப்பில் நல்லா படித்தாங்க, நல்ல மார்க் வாங்கினாங்க, நல்ல வேலைக்கு போனாங்க, லைஃப்பில் ஜென்ரலாக மோர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாங்க. வாழ்க்கையில் 30 வருஷத்தில் ரொம்ப 3 வயசில் பார்த்தவங்க 40 வயசில் மோர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாங்க. அதே மாதிரி எந்த குழந்தைங்க உடனே சாப்பிட்டுச்சோ லைஃப்பில் அவங்க ஒன்றும் பெருசாக அச்சீவ் பண்ணல. அதனால நீங்கள் இஎம்ஐயில் இன்றைக்கே கன்சியூம் பண்ணணும்னா நீங்கள் லைஃப்பில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லைங்கிறது தான் அர்த்தம். இது ஒரு சயின்டிஃபிக்லி ப்ரூவன் ஃபேக்ட். உங்களால் ஒரு பொருள் மேலே ஆசைப்பட்டீங்கன்னா இன்றைக்கே அதை வாங்கணும்னு. இது நம்ம ஊரில் ரொம்ப அழகாக ரிஃபைன் பண்ணிட்டாங்க. தீபாவளி கூட புடவை கூட சிட்டில் போட்டு தலையில் கட்டுவாங்க. 2 காரணம், நீங்கள் விரலுக்கு மேலே வீக்கத்துக்கு மேலே வாங்குறீங்க, 2வது லைஃப் லாங் கடனாளியாக இருப்பீங்க, 3வது நீங்கள் சேவிக்கிறது குறைஞ்சு போயிடும். சில பேர் என்ன சொல்லுவாங்க, நான் இஎம்ஐ பாட்டுக்கு இஎம்ஐ கட்டுவேன், சேவிங்ஸ் பாட்டுக்கு சேவிங்ஸ் பண்ணிட்டு இருப்பேன். முட்டாள் பசங்களே, நீங்கள் சேவிங்ஸ் பண்ணுறதுல உங்களுக்கு 5% 6% தான் வட்டி கொடுப்பான். உங்கள்கிட்டே 6% எஃப்டி வாங்கிட்டு உங்களுக்கே 24% டிவிக்கு ஃபைனான்ஸ் பண்ணுவான். அதாவது உங்கள் காசையே நீங்கள் பேங்க்கில் போட்டு அந்த காசுக்கே நீங்களே 24% வட்டி கொடுக்குறீங்க. எப்படின்னா, நான் கொண்டு போய் பேங்க்கில் டெபாசிட் பண்ணுவேன் 6%, அதே காசு எடுத்து பேங்க் எனக்கு கொடுப்பான் 24% வட்டியில் நான் டிவி வாங்கி எக்ஸ்ட்ரா 18% என் பேக்கெட்லேருந்து நான் அந்த பேங்க்குக்கு கொடுக்குறேன். ஸோ இது மாதிரி இருக்குது. அதனால் நீங்கள் சேவிக்கிறீங்கன்னா இஎம்ஐ வாங்க முடியாது. யாரெல்லாம் இஎம்ஐயில் ப்ராடக்ட் வாங்குறாங்க அவங்க சேவிக்கிறேன்னு சொல்கிறாங்கன்னா உங்களே ஏமாற்றிக்கிறாங்க. நிறைய முட்டாள் பசங்க என்ன பண்ணுவாங்க, பணத்தை பேங்க் அக்கௌண்ட்லேயே வச்சுக்கிட்டு இந்த இஎம்ஐ ஸ்கீமில் வாங்குவோம். கேட்டால் எனக்கு தெரியாமல் என் பணத்தை என் சேலரியிலேன்னு போகுதுன்னு வேற ஒரு முட்டாள்தானம். ஒன்று புரிஞ்சுக்கங்க, கேஷாக வாங்கிறதுக்கும் இஎம்ஐயில் வாங்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும். நீங்கள் அடித்து பேசலைன்னா நீங்கள் இழிச்சா வாங்கினா அதே ரேட்டில் கொடுப்பான். நீங்கள் கேஷாக கொடுத்து வாங்கினீங்கன்னா டெஃபினட்டாக இஎம்ஐ வாங்குறதோட ஒரு 10% சீப்பாக வாங்கலைன்னா உங்களுக்கு வாங்க தெரியலன்னு அர்த்தம். யாரும் 10 மாதத்துக்கு பொருளை உங்கள் கையில் கொடுத்துட்டு ஃப்ரீயாலாம் வாங்க மாட்டோம்.